22 கிலோமீட்டர் 1 hour. இப்போதாண்டா பக்காவான கேரளாவுக்குள்ளே வந்திருக்கோம். கரெக்டாக இப்போ தான் கேரளாவுக்குள்ள வந்திருக்கோங்கிற ஃபீலே வருது. டே சாமி, பாடுகளை ஏறி வரானுங்க இங்கே. நான் வேறு பேண்டேஜ் வச்சுருக்கேன்னா பயமாக வேறு இருக்குது. பொறுமையாக தான் போயிடும் நம்ம. என்ன கால் ஃபுல்லாக செருப்பு ஷூ போட முடியல. ஷூ போட்டால் என்ன பிரச்சனைனாங்க, அது ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. ரெண்டாவது கால் ரொம்ப ஊறிடுது, கூலிங் ஏறுது. இதெல்லாம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் கூட எனக்கு காஞ்சிருது. அது சாக்ஸ் போட்டோன்னா என்ன ரொம்ப கூலிங் ஆகி ரொம்ப உள்ளே இன்டீரியர் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ரெண்டாவது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஐ ஃபீல் அன்ஈஸி. அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பே போட்டேன். வாங்கிடும் இன்னும் கூடிய விரைவில். நல்ல ரைட் போகிறோம், நல்ல கொஞ்சம் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஷூ ஒன்று வாங்கணும். நான் ஜென்ரலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, சேஃப்டி ஷூ ஓகே தான், நார்மல் ரைடுக்கு அது ஓகே. இல்லைனா நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு 3000 rupees ஸ்பெண்ட் பண்ணி ரைனாக்ஸோடைய வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் வாங்கணும். ஸோ அது வாங்குறதுக்கு நான் நல்ல பூட்டே வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2000 பட்டா ஒரு வந்துடும். ஒரு வேணால் நான் என்ன கேள்விப்பட்ட வரைக்கும் அந்தளவுக்கு பெருசு நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், ஒரு டார்மேக்கில் ஃபார்மல் ஷூ மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். இன்னும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகிடுச்சா, சூப்பர். நாங்கள் ஒரு 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்னு பார்த்து ஸ்பாட்டில் டைம் ஆகிடுச்சு. அவன் கொஞ்சம் அழுத்துவோம் உள்ளே போய்ட்டு. ஏன்னா டைமிங் முக்கியம். நம்ம ஓகே சைட் சீங் பார்க்கலாம், இல்லை என்ஜாய் பண்ணலாம், எல்லாம் ஓகே. ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கில் நம்ம போகலைன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு இருக்கிற பிளானு சொதப்பிடும். அதனால் டைமிங் கீப்பப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரைடில். இங்கே பாருங்க, வாவ், வேறு லெவல். ஃபுல்லாக டீ பிளான்டேஷன்ஸ் செமையாக இருக்குல்ல, வேறு மாதிரி. இப்போ அங்கேருந்து ஒரு யானை எஞ்சி வரணுமா? சாவும்ல. ஆக்சுவலி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பார்க்குறீங்க பாருங்கள். 7 இன்ச் நல்லா உட்காதுங்க, சூப்பராக இருக்காது. 2 பிராண்டியர் ஸ்டாப் பாக்ஸ் வச்சுமே நல்லா பார்த்தீங்கன்னா கீழே கேப் இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ கேப் இருக்குது. டயர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெரி குட். இந்த டயர் ஜேக்கே டயரு அருமை. சொல்ல மாட்டேன், இந்த ஃபெண்டர் ஒன்று போட்டேன், கொஞ்சம் லெதர் லுக் வரும்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தரமாக இருக்குங்க. எப்படி மச்சான் எப்படி இருக்கு? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அவனுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை போல இருக்கு. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போ. என்னாச்சு? வண்டியில் டைமிங் டைமிங் வண்டியில் வேறு ஆயில் வேறு பார்க்க மாட்டேன். ரொம்ப நேரமாக ஆயில் வண்டி நிப்பாட்டி பார்க்குறேன், ஆயில் காமிக்க மாட்டேது. இருக்காது எனக்கு மூணாறு போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் இருக்குது கேப்பு. ரோடு போனது அங்கே ஏதோ ஒரு இப்படியாக இருக்குது. தண்ணி கொடுத்துங்களா, அதனால் டக்குன்னு வந்து வாரி வருது. என் வண்டியோட அவன் வண்டி ரொம்ப வருது. டக்குன்னு வருது, பிரேக் வர பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்பெல்லாம் அப்படின்னா முன்னாடி போன மாதிரி இருக்குது. இவனே நம்பி போக முடியாது. ஏன்னா திருப்பி போயிட்டு பிரேக்கை போட்டுருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருந்தால் ஏறி போயிட்டு டக்குன்னு பிரேக்கை போட்டான். பார்த்து போகணும். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா கூட சூப்பராக ஒரு பஜ்ஜி டீ, இந்த சூப்பராக சிக்கன் பக்கோடா அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அது சாயங்காலத்துக்கு, மத்தியானத்துக்கு வேற ஒன்று சாப்பிச்சு, நைட்டுக்கு வேற ஒன்று சாப்பிடணும். அது சாப்பிட்டா இன்னும் பேஸா இருக்கும். வா வா
நான் மூணார். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தோன்னா 32 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ மிஸ் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் அடித்து ஓட்டிட்டோன்னா ஸோ சூழ்நிலை போயிடலாம். அண்ட் மூணார்லேருந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யல, ஒரே நிமிஷம் ரொம்ப நேரமாக குத்திக்கிட்டே இருக்குங்க. ஸோ அது குட். 32 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் காமிக்குது. என்ன கணக்கு தெரியல. ரொம்ப அதிகமாக வந்து ரைட்டில் இருக்க சாப்பிட்றேன், ரொம்ப தூங்குறேன். ரைட்டில் இருக்க தூங்க மாட்டாங்க நிறைய பேர். நல்லா தூங்க ரைட்டில் இருக்க நல்லா தூங்குறேன், வீட்டில் இருக்க தூங்க மாட்டாங்க இப்போலாம். டேய் பின்னாடி பார்த்து வண்டி ஓட்டுறா, முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுறா. சாவு சாவும்ல. டேய் எடுக்க சொன்னடா. டேய் நான் ஸ்லோ வந்தல, நீ வேண்டாம் வரட்ற. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. யாரு டேய் அது ஒரே கட்டா இருந்துச்சு, நீங்க எதுக்கு முறுக்குற? ஸ்லோ வந்தா இவர் இங்க நான் வந்து மாத்த வேண்டியதாண்டா. பண்ணல பாரு மாத்துக்கு. ஓகே தான், நல்லா தான் எடுத்திருக்க. நல்லா தான் எடுத்துருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, எடுத்திருக்கீங்களா ஒன்றும் நீ கட் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ வந்து கொஞ்சம் ஸ்லோ வரணும். நல்லா இருக்காத ஸ்லோ அந்த டேர்னிங்ல ஸ்பீட் தாண்டா வரணும். என்ன போயிட்டு வரேன். டேர்னிங்ல நல்லா ஃபாஸ்டா தாண்டா வரணும். என்ன எட பாவி, நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்க. அதே மாதிரி வருவேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் 1.5ல மாத்திக்கோ, அவ்வளவுதான். நீ கரெக்டா நிக்கிற, எல்லாம் கரெக்டா எடுத்திருக்க. 3ல இருந்து 0.5 1 2லாம் மாத்தனா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன். பெஸ்ட். ஓகே ஒரு வழியாக வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். செம்ம பெண்டுங்க, சூப்பரான பெண்டு. ஆக்சுவலி போன உடனே ஃப்ரண்ட்டில் டோல்கேட் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டரு மேப்பில் போட்டிருக்கு. ஆனால் 22 கிலோமீட்டர் போகிறதுக்கு 53 மினிட்ஸ் காமிக்குது, கிட்டத்தட்ட 1 ஹவர் காமிக்குது. ஏன்னு தெரில, போய் பார்த்தா தெரியும். ஆனால் மேப் பார்க்கல
கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது ரோடு, ரொம்ப ஜிக்ஸாக தான் இருக்குது. அண்டு இது என்ன சின்னக்கல் ஜங்ஷன், ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொழுக்குமலை சஃபாரி வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. 22 கிலோமீட்டர் 1 hour. A few moments later. ஸோ கைஸ் உள்ளே வந்துவிட்டோம். டென்ட் ஸ்டேலாம் பார்த்துட்டோம், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் டென்ட் ஸ்டே போகிறது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் போய்ட்டு காமிக்கிறேன். எதுவுமே இல்லையா? ஃபுட்டு வாங்க வந்தோம், ஃபுட்டு தான் இங்கே இல்லை. சரி நம்ம ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணாங்க. வேறு ஏதாவது இங்கே சைடு இதை வாங்கிக்கலாம் பார்த்தா எனக்கு 7 o'clock ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்து கற்றுக்கு இருக்குங்களா, ஒத்தடி பாதை இதுக்கு தான் வந்து டென்ட்டுக்கு போகணும். ஸோ வண்டி நாங்கள் இங்கே பார்த்துட்டு தான் போனோம். ஆக்சுவலி இதை பற்றின வேறு ப்ராப்பர்ட்டி இங்கே பைக் மிஸ் தான் போனோம். இல்லை வெளில போகணும். பிரேமுக்குள்ள இருக்கேனா? பிரேம் கரெக்டாக இருக்கா? நீ பேசலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு வெளியே போய் நின்று கரெக்டாக. இப்போ ஓகேவா? அவர் ஃப்ரெண்டில் ஒரு கெஸ்ட் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்காரு. இவங்க தான் கெஸ்ட்டு. சார் நீங்கள் என்ன பண்ணி கொத்து பரோட்டா போடுறீங்களா? என்ன பண்ணுறீங்க உள்ள? டேய் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்